வணக்கம். நம்ம சதீஸ்வர் கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை கூடைங்க தாங்க. தாமரைப்பூ பூஜை கூடை இருக்கு இல்லையா, தாமரைப்பூ டிசைன் போட்டு 6 குமிழ் வச்ச பூஜை கூடை வந்து எனக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருக்காட்டி கேட்டுருக்காங்க. அதுக்கு தான் இந்த குடிங்க எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கூடைங்க எல்லாமே என்ன கலரில் என்ன மெஷர்மெண்ட்டில் மேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கூடைக்கு எல்லாத்துக்குமே வந்து சேம் மெஷர்மெண்ட் தாங்க. ஆனால் கூடை வந்து என்னென்ன கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதை மட்டும் பார்க்கலாம். அந்த கூடையில் இந்த கூடைங்க எல்லாமே ஒரே மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன். 6 குமிழ் வச்ச பூஜை கூடைங்க. பாருங்கள், 6 குமிழ் வச்சுருக்கேன். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குலாம் பார்க்கலாம். உள்ள நல்லா ஸ்பேஸ் இருக்குது. தேங்காய், பூ, பழம், வாழைப்பழம் எல்லாமே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமால 2 சைடு 2 கைப்பிடி வர்றது வந்து 2 பக்கெட் வர்றாப்புல வந்து கைப்பிடி போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம தேங்காய், பழம்லாம் வச்சு கொண்டு போகும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும் பிடிச்சிக்கிறதுக்கு. அதுக்காண்டி வந்து 2 பக்கெட்டு கைப்பிடி போட்டு வாங்கியிருக்கோம். இப்படி தான் கைப்பிடி போடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இதிலே வந்து இந்த நம்ம சாதா நாட்டு போடுறோம் இல்லையா, அதுலேயே வந்து ஒரு சைடு வச்சு அப்படியே வாங்கிக்கலாம். இல்லை வந்து ஒரே ஒரு கைப்பிடி முறுக்கு கைப்பிடி போட்ட மாதிரி வாங்கிக்கலாங்க. நான் ஆல்ரெடி அது மாதிரி கூடைங்களும் மேக் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்காங்க. இந்த கூடை எல்லாமே சேம் ஒரே மெஷர்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டை பார்த்துடலாம். இந்த கூடை போடுறதுக்கு வந்து நான் எல்லோ கலரில் வந்து ஒரு ரோல் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமால இந்த வயலட் இருக்கு இல்லையா, அந்த வயலட்டில் வந்து 1/4 கட்டுலேருந்து 1/2 கட்டு வரையும் ஆகும். சரிங்களா? நடுவில் சென்டரில் தெரியுது பார்த்தீங்களாங்க வயலட்டு. இந்த வயலட் என்ன பண்ணணும் அப்படின்னா 7.25 அடியில் வந்து 6 ஒயர் கட் பண்ணிக்கணும். 6 ஒயர் கட் பண்ணி இந்த ஸ்டார் மாதிரி மேக் பண்ணிக்கணுங்க. 7.25 அடியில் வந்து 6 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இந்த நாட்டு வருது பார்த்தீங்களா, 6 நாட்டு, அந்த 6 ஒயரையும் 3 நாட்டாக வந்து 3 நாட்டு வர்றாப்புல பின்னிக்கணும். 3 நாட்டையும் வந்து இந்த 6 நாட்டு வர்றாப்புல ஜாயின் பண்ணணும். அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த மேலே இந்த நெக்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். 2 எல்லோ கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தம் வந்து 24 எல்லோ கலர் ஒயர் தேவைப்படும். சரிங்களா? மொத்தம் 12 நாட்டு. 1 2 3 4 5 6 நாட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த குமிழ் வச்சுருக்க இடத்துல எல்லாத்துலேயும் வந்து ஒவ்வொரு எல்லோ கலர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பேன். ஆக மொத்தம் 12ங்க. 12 நாட்டுக்கு 24 ஒயர் தேவைப்படும். இந்த 24 ஒயரும் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா 6.25 அடி எடுத்துக்கிட்டால் போதும். நடுவில் உள்ள ப்ளூ கலர் வந்து 7.25, சுற்றி நம்ம ஜாயின் பண்ணுற ஒயர் வந்து 6.25, 24 ஒயர் எல்லோ கலர் எடுத்துக்கிட்டால் போதும். எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம கிராஸ் கட்டில் பின்னுறாப்புல தாமரைப்பூ மாதிரி பின்னணுங்க. பின்னிட்டு மேலே வந்து கிராஸ் கட் வர்ற அப்படின்னு, அதாவது 2 நாட்டாக ஜாயின் பண்ணுவோம்ல, அது மாதிரி 4 3 2 1 அந்த மாதிரி பின்னிக்கணும். பின்னி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நமக்கு எவ்வளோ ஹைட் தேவைப்படுதோ அவ்வளோது இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து 9 வரையும் இன்க்ரீஸ் பண்ணி கீழே என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி மேலே வரும். மேலே அதே மாதிரி ப்ரொசீஜர் வரும். இது பாருங்கள், இது வந்து லெமன் எல்லோ வித் வயலட்டில் வந்து மேக் பண்ணியிருக்கேன். கைப்பிடியோட மெஷர்மெண்ட்டும் நான் வீடியோட கடைசியாக சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது லெமன் எல்லோ வித் வயலட்டு. அடுத்து வந்து இது வந்து ஆரஞ்சு வித் இங்கு ப்ளூ. உள்ள பாருங்கள் ஸ்பேஸ். இது இந்த கூடை வந்து நமக்கு வெளியில் கொண்டு போகிறது கரெக்டாக இருக்கும். ஒருவேளை இந்த கூடை வேணாம் அப்படின்னா என்கிட்ட ஃப்ரேம் வச்ச கூடைங்களும் இருக்குங்க. பூஜை கூடை ஃப்ரேம் வச்ச பூஜை கூடையும் இருக்குது. அது வேணும்னாலும் வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ என்னோடய சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ள இது எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அடுத்து வந்து ரோஸ் வித் ஸ்கை ப்ளூவில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உள்ள ஸ்பேஸ் பாருங்கள். அது எவ்வளோ தாமரைப்பூங்கிறது அப்படியே தெரியும். அதில் உள்ள பார்த்தா உங்களுக்கு இந்த குடையில் பார்க்கும்போது நல்லா தெரியும். உள்ள தாமரைப்பூ தெரியுது பார்த்தீங்களா, லெமன் எல்லோவில் வந்து கரெக்டாக தெரியுது. இந்த மாதிரி தாங்க இருக்கும். அடுத்து வந்து மேங்கோ எல்லோவும் சாண்டல்லையும் ரெடி பண்ணியிருக்கேன். சாண்டல் வித் ஆரஞ்சு. இது வந்து சாண்டல் வித் ஆரஞ்சில் ரெடி பண்ணியிருக்கேன். உள்ள பாருங்கள். இந்த கூடை பார்க்கவே உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு தெரியல, கேமராவில் நீட்டாக இருக்குங்க. நல்ல லுக்காக இருக்குது. இந்த கூடை எல்லாமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து இது வந்து மேங்கோ எல்லோ, மாம்பழம் மஞ்சள் சொல்லுவோம் இல்லையா, மாம்பழம் மஞ்சள் வித் டார்க் க்ரீனில் மேக் பண்ணியிருக்கேன். உள்ள பாருங்கள் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குன்னு. இது எல்லாமே எனக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க, வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட கைப்பிடியோட மெஷர்மெண்ட் வந்து அந்த 5 குடைகளுக்குமே சேம் தான் கைப்பிடி போடுறதுக்கு எவ்வளோதுன்னா 4.25 அடியில் வந்து ஒரு பக்கெட்டு. இந்த ஒரு பக்கெட்டு கைப்பிடி போடுறதுக்கு வந்து 4.25ல் 3 ஒயர் எடுத்திருக்கேன். அவுட்டர் ஒயர் வந்து 9 அடியில் எடுத்திருக்கேன். 9 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த டைமண்ட் வர்ற இடத்துல கட்டியிருக்கேன் நல்லா. அப்போ தான் வந்து கூட ஹேண்டில் நல்ல ஃபிட்டாக இருக்கும். நம்ம கொண்டு போகிறதுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கும்.
இது மாதிரி கூடைங்கெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.